Morning students. Today we are going to see a topic refinement. So refinement அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி டீகம்போசிங் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஸோ டீகம்போஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ டீகம்போஷன் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ், அது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். அது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நம்ம வந்து அப்படியே வச்சுட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸாக டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டெக்னிக் பேர் தான் வந்து டீகம்போஷன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டீகம்போஸ் பண்ணதை நம்ம வந்து எப்படி வந்து ரீஃபைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் டீகம்போசிங் எ ப்ராப்ளம் இன்டூ ஸ்மாலர் சப் ப்ராப்ளம்ஸ், the next step is either to refine the sub problem or to abstract the sub problem. ஸோ நம்ம வந்து டீகம்போஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸாக நம்ம வந்து நம்மளுடைய ப்ராப்ளத்தை டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சப் ப்ராப்ளத்தை வந்து நாம் வந்து எப்படி வந்து ரீஃபைன் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி எப்படி அதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈச் சப் ப்ராப்ளம் கேன் பி எக்ஸ்பெண்டட் இன்டு மோர் டீட்டெயில் ஸ்டெப்ஸ். ஈச் ஸ்டெப் கேன் பி ஃபர்தர் எக்ஸ்பெண்டட் டு ஸ்டில் ஃபைனல் ஸ்டெப்ஸ் அண்ட் ஸோ ஆன். திஸ் இஸ் நோன் அஸ் ரீஃபைன்மெண்ட். ஸோ ரீஃபைன்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஈச் சப் ப்ராப்ளம் கேன் பி எக்ஸ்பெண்டட் இன் மோர் டீட்டெயில் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சப் ப்ராப்ளத்தை எடுத்து ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தையும் அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய ஸ்டெப்ஸாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண ஸ்டெப்பஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி தான் நம்ம ஃபைனலாக ஒரு ஸ்டெப், அதாவது ஃபைனல் சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சுருப்போம் அந்த சப் ப்ராப்ளத்துக்கு. ஓகே, அதுதான் வந்து நம்ம வந்து ரீஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். So we can also abstract the subproblem. We specify each subproblem by its input property and the input-output relation. While solving the main problem, we only need to know the specification of the subproblems. We do not need to know how the subproblems are solved. So next பார்த்திங்கன்னா நம்ம சப்ராப்ளத்தை அப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த சப்ராப்ளத்தை எப்படி ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய இன்புட் அவுட்புட் ரிலேஷனை பொறுத்து தான் நாம் வந்து அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு மெயின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு நம்மளுடைய சப் ப்ராப்ளத்தோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா. ஸோ அது தெரிஞ்சாலே போதும், நம்மளுடைய மெயின் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் சப் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தேவை கிடையாது. ஒன்லி ஸ்பெசிஃபிகேஷனாக சப் ப்ராப்ளம் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. Consider a school goer actions in the morning. Action can be written as get ready for school. இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்றதான் நம்மளுடைய ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான். ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகுறீங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ இது ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி நீங்கள் வந்து டீகம்போஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுன்றது ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்கிறோம். கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்றது இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன். ஸோ இதை வந்து எப்படி டீகம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். We can decompose this action into smaller, more manageable action steps which she takes in sequence. ஸோ இந்த கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்ற ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து டீகம்போஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் ரெடி ஆகுறீங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சீக்வன்ஸாக என்ன பண்ணலாம், ஸோ செப்பரேட் பண்ணலாம். டீகம்போஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்மால் ப்ராப்ளமாக டீகம்போஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஈட் பிரேக்ஃபாஸ்ட். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாருமே என்ன பண்ணுவோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு புட் ஆன் க்ளோத்ஸ். ஸோ அடுத்தது நம்மளோட யூனிஃபார்ம் என்னவோ அந்த யூனிஃபார்மை வியர் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லீவ் ஹோம். ஸோ வீட்டை விட்டு மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து 3 சப் ப்ராப்ளமாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்றதுக்கு அந்த ஒரு மெயின் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 சப் ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். ஈட் பிரேக்ஃபாஸ்ட், புட் ஆன் க்ளோத்ஸ், லீவ் ஹோம்னு சொல்லிட்டு 3 சப் ப்ராப்ளமாக நம்ம இப்போ டீகம்போஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ புரியுதா ஒரு ப்ராப்ளம் என்ன, அதை எப்படி டீகம்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டீகம்போஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஒவ்வொரு ஆக்ஷனையும் நம்ம என்ன பண்ணோம்னா ரீஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் டீகம்போஸ் பண்ணி ஸ்மாலர் ப்ராப்ளமாக ஆகிட்டேன். இந்த ஸ்மாலர் ப்ராப்ளத்தை தான் நான் வந்து ரீஃபைன் பண்ண போகிறோம். We have refined one action into a detailed sequence of action. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்குற இந்த ஆக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், 3 ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது 3 சப் ப்ராப்ளம்னு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் 3 ஆக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து இன்னும் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸாக இன்னும் நம்ம வந்து ரீஃபைன் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
Each of these actions can be expanded into sequence of actions at a more detailed level, and this expansion can be repeated. The action eat breakfast can be expanded. ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா இன்னும் டீப்பாக இன்னும் அதுக்குள்ளே இன்னும் டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற ஃபஸ்ட்டு சப் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். நம்ம 3 சப் ப்ராப்ளம் எடுத்துட்டோம் இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு சப் ப்ராப்ளம் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது. அப்போ இந்த ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றத எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ஈட் இட்லிஸ், ஈட் எக்ஸ், ஈட் பனானாஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஈட் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது ஸோ காலையில் நம்ம எடுத்துக்கக்கூடிய என்ன ஃபுட்டோ அந்த ஃபுட்டை இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ எல்லோரும் ஒரே மாதிரியான ஃபுட்டை தான் எடுத்துப்பாங்கன்னு கிடையாது, வேறு எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ ரீஃபைன்மெண்ட்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். அதுக்கான சொல்யூஷன் நமக்கு தேவையே கிடையாது. ஜஸ்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட்னா என்ன அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்து அதை ரீஃபைன் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ரீஃபைன்மெண்ட்டுக்காக ஈட் இட்லிஸ், ஈட் எக்ஸ், ஈட் பனானாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஆக்ஷன், த ஆக்ஷன் புட் ஆன் க்ளோஸ் கேன் பி எக்ஸ்பேண்டட். ஸோ புட் ஆன் க்ளோஸ் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க பாருங்களேன். புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ், புட் ஆன் சாக்ஸ் அண்ட் ஷூஸ், வியர் ஐடி கார்டு. ஓகேங்களா. ஸோ புட் ஆன் க்ளோஸில் ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, ஸோ சாக்ஸ் அண்ட் ஷூ போட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் ஐடி கார்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ ப்ளூ கலர் யூனிஃபார்ம் தான் போடணும் அப்படின்னு இல்லை. சப்போஸ் வேறு டே சாட்டர்டே இல்லை வெட்னஸ்டேனும் போது அவங்களோட யூனிஃபார்ம் கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய சாக்ஸ் அண்ட் ஷூஸ் கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும், அதுவும் என்ன ஆகும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து புட் ஆன் க்ளோஸ்ன்றதுக்காக ஒரு எக்ஸ்பாண்டட், இதையும் வந்து ரீஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லீவ் ஹோம். ஸோ லீவ் ஹோம் எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் பாருங்கள். டேக் த பைசைக்கிள் அவுட், ரைட் த பைசைக்கிள் அவே. ஓகேங்களா. ஸோ வீட்டை விட்டு வெளில போகிறோம், அப்போ சைக்கிளை வெளியில் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் சைக்கிளை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் எங்கள் ஸ்கூலுக்கு. ஸோ தஸ் த என்டையர் ஆக்ஷன் ஆஃப் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் ஹேஸ் பி ரீஃபைண்டஸ். அப்போது கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்ற ப்ராப்ளத்துக்கான ரீஃபைன்மெண்ட் ஸ்டெப்ஸ் தான் இவ்வளவும். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம் ஸ்மாலர் ப்ராப்ளமாக இப்போ நம்ம 3 ப்ராப்ளமாக டிவைட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இந்த 3 ப்ராப்ளத்தையும் நம்ம ரீஃபைன் பண்ணி வச்சுட்டோம். ஐ மீன் இதை 3த்துமே எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறோம், இதுதான் ரீஃபைன்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும் பாருங்கள். ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்டெப்ஸ் வருது பாருங்கள். ஸோ ஈட் இட்லிஸ், ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈட் இட்லிஸ் கொடுத்தோம், ஈட் எக்ஸ், ஈட் பனானாஸ், புட் ஆன் கிளாஸில் புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ், புட் ஆன் சாக்ஸ் அண்ட் ஷூஸ், வியர் ஐடி கார்டு. ஸோ நாங்கள்லாம் எண்ட் அப்படின்றதுக்காக அங்கே கேப் 10th ஸ்டெப்லாம் கேப் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி லீவ் ஹோம், டேக் த பைசைக்கிள் அவுட், ரைட் த பைசைக்கிள் அவே. ஓகேவா. இத்தனை ஸ்டெப் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரீஃபைன்மெண்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். What the students does may depend upon the environment. How she eats breakfast depend upon how hungry she is and what is on the table. What clothes she put on depends upon the day of the week. We can refine the behavior which depends on environment using conditional and iterative statements. ஸோ இப்போ ரீஃபைன்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ், நாட் ஆல்வேஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். எப்பயுமே இப்படி தான் இருக்கணும், ஒரே ஆர்டரில் தான் வந்து இந்த ஆக்ஷன்ஸ் இருக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. சப்போஸ் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, மாற்றிப்பாங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஹங்க்ரி அப்படின்னா தான் அவங்க ஃபுட் எடுத்துப்பாங்க இல்லையா. அப்படி இல்லைன்னா வேண்டான்னு கூட அவங்க விட்டுட்டு கூட போகலாம். அதே மாதிரி டேபிளில் அவங்களுடைய டைனிங் டேபிளில் என்ன இருக்கோ அந்த ஃபுட்டை தான் அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. இட்லி தான் அங்கே இருக்கும், எக்கு தான் அங்கே இருக்கும்ன்றது கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய க்ளோத்ஸ், ஸோ அவங்களோட யூனிஃபார்ம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஆஃப் த டேக்கு என்ன அவங்களுக்கு இருக்கோ அந்த யூனிஃபார்ம் கலர்ஸை தான் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து யூஸிங் கண்டிஷனல் அண்ட் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா. அப்போ கண்டிஷன் அப்படின்னும் போது ஸோ அங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்டிஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும். அண்ட் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது, ஐட்ரேட்டிவ் அப்படின்னா என்னச்சுன்னா ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். ஸோ ரிப்பீட்டடாக இதே ப்ராசஸ் தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நடுவில் வந்து சேஞ்சஸும் ஆகலாம். ஓகே. ஸோ இதுக்கு எப்படி நம்ம வந்து ப்ராப்ளம் கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதை ரீஃபைன்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இஃப் ஹங்க்ரி அண்ட் இட்லிஸ் ஆன் த டேபிள், ஈட் இட்லிஸ். இஃப் ஹங்க்ரி அண்ட் எக்ஸ் ஆன் த டேபிள், ஈட் எக்ஸ். இஃப் ஹங்க்ரி அண்ட் பனானாஸ் ஆன் த டேபிள், ஈட் பனானாஸ். ஸோ பசிச்சா அவங்க இட்லி சாப்பிட்றாங்க, பசிச்சா தான் அவங்க எக் எடுத்துக்கிறாங்க, பசிச்சா தான் அவங்க பனானா எடுத்துக்கிறாங்க அப்படின்றத அவங்க அங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே புட் ஆன் க்ளோஸ். இஃப் வெட்னஸ்டே புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ், எல்ஸ் புட் ஆன் ஒயிட் ட்ரெஸ். ஸோ ஒரு வெட்னஸ்டே அப்படின்னும் போது அவங்களோட யூனிஃபார்ம் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ப்ளூ கலராக இருக்கலாம், இல்லை ஒயிட் கலராக கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இஃப் எல்ஸ் இந்த கண்டிஷனுக்காக அவங்க கொடுக்குறாங்க பாருங்கள்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுவா அதுவான்னு சூஸ் பண்ணுறோம் இல்லையா, இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்காக தான் அங்கே வந்து கண்டிஷன் வந்து நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அது மாதிரி தான் இஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஃப் ஹங்க்ரி அண்ட் இட்லிஸ் அந்த டைப், இஃப் ஹங்க்ரி எக்ஸ். ஸோ இஃப் சாய்ஸ்லேயே ட்ரூவிலே பார்த்தீங்கன்னா நிறைய சாய்ஸ். இதை வந்து கேசஸ் மெத்தடில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இங்கே எய்தர் டைப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப்புன்றதால ஸோ இங்கே 2 கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லீவ் ஹோம். ஸோ லீவ் ஹோம், டேக் த பைசைக்கிள் அவுட், ரைட் த பைசைக்கிள் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் ஆக்ஷன் ஈட் இட்லிஸ் கேன் பி ஃபர்தர் ரீஃபைன்ட் ஆஸ் அன் ஐட்ரேட்டிவ் ஆக்ஷன். ஸோ ஈட் இட்லிஸே வந்து இன்னும் உங்களுக்கு ரீஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐட்ரேட்டிவ் ஆக்ஷனுக்காக. ஓகேங்களா, ஐட்ரேட்டிவ் மெத்தடுக்காக கொடுத்துருக்காங்க. புட் இட்லிஸ் ஆன் த பிளேட், ஆட் சட்னி வைல் இட்லிஸ் இன் பிளேட், ஈட் எ பைட் ஆஃப் இட்லி. ஸோ பாருங்கள், ஸோ நம்ம இட்லி சாப்பிட்றதே உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆக்ஷனாக வரணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. புட்டு இட்லி அந்த பிளேட். ஸோ பிளேட்டில் நம்ம எடுத்து வைக்கிறோம். நெக்ஸ்ட் சட்னி ஆட் பண்ணுறோம். ஆயில். ஸோ ஆயில் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஐட்ரேட்டிவ்க்கு லூப்பிங் யூஸ் பண்ணுவோம் ஆயில். அதில் இட்லி இன் பிளேட். ஸோ பிளேட்டில் இட்லி இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈட்டியா பைட் ஆஃப் இட்லியை போட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அகைன் ஸோ இட்லி எடுத்து அவங்க பிளேட்டில் வச்சுட்டு அகைன் அவங்க சட்னி ஆட் பண்ணி திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ எது வரைக்கும் அப்படின்னா அவங்களுடைய பசி வந்து போதும் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து சாப்பிட்டே இருப்பாங்க. ஸோ ஹவு கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் இஸ் ரீஃபைன்ட் இன் சக்ஸசிவ் லெவல்ஸ் இன் இல்லஸ்ட்ரேட்டட் இன் ஃபிகர் 2.8. ஸோ நம்ம கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்றத ரீஃபைன்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டெப்பை தான் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ளோவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு கிராஃபாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸோ பாருங்கள், கிராஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, மோர் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கிளாஸில் ஈட் பிரேக்ஃபாஸ்ட், புட் அண்ட் க்ளோஸ், லீவ் ஹோம் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலில் பாருங்கள், ஈட் இட்லிஸ், ஈட் எக்ஸ், ஈட் பனானாஸ். அதேமாதிரி புட் ஆன் கிளாஸ்க்கு புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ், புட் ஆன் சாக்ஸ் அண்ட் ஷூஸ், விஆர் ஐடி கார்டு. ஸோ நெக்ஸ்ட் லீவ் ஹோம், டேக் த பைசைக்கிள் லெஃப்ட், ரைட் த பைசைக்கிள். நெக்ஸ்ட் மோர் டீட்டெயில், இட்லிஸ்க்கு வந்து புட் இட்லிஸ் ஆன் பிளேட், ஆட் சட்னி, ஈட் ஏ பைட் ஆஃப் இட்லி, ஈட் ஏ பைட் ஆஃப் இட்லி, ஈட் ஏ பைட் ஆஃப் இட்லி. ஸோ பிட்டு சாப்பிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ ஐட்ரேட்டிவ்காக இது ஐட்ரேட்டிவ்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து புட் ஆன் க்ளோத்ஸ் அப்படின்றது எய்தர் டைப்புக்காக கொடுத்துருக்காங்க. லீவ் ஹோம்ன்றது ஸோ அது வந்து நார்மல் சீக்வன்ஸ் ஆர்டரில் ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஃபைன்மெண்ட் அட் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் டீடைல்ஸ். ஓகேங்களா. ஸோ த ஆக்ஷன் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் டிபிக்டட் இன் எ ஃப்ளோ சார்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறத மட்டும் நமக்கு ஃப்ளோ சார்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க அந்த ஆக்ஷனை மட்டும் அப்படின்னு பார்க்கலாம். ரீஃபைன்மெண்ட் அப்படின்றது அப்போ வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ அது ஒரே மாதிரியாக இருக்காது அப்படின்றதுக்காக தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃப்ளோ சார்ட் பாருங்கள். என்டர். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே என்டர்னு கொடுக்கணும். அதுமாரி லூப்பு ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா எண்டுன்னு கொடுக்கலாம், அல்லது எக்ஸிட்னு கொடுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம எக்ஸிட்னு கொடுப்போம். இப்போ பாருங்கள், ஹங்க்ரி அண்ட் இட்லிஸ் ஆன் டேபிள். இதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பசியாக இருக்கா, இஃப்பில் நம்ம கொடுப்போம். எஸ் அப்படின்னா இட்லிஸ் ஆன் த டேபிள். அப்போ ட்ரூ அப்படின்னா புட் இட்லிஸ் ஆன் பிளேட், ஆட் சட்னி. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபால்ஸ் அப்படின்போது ஹங்க்ரி அண்ட் எக்ஸ் ஆன் டேபிள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆட் சட்னி. ஸோ இட்லிஸ் இன் பிளேட். ஸோ ஈட் ஏ பைட் ஆஃப் இட்லி. ஸோ ஆக்ஷன் திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம நடக்கும் பொழுது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், திரும்ப அகைன் அதே ஸ்டெப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இட்லி இன் பிளேட் அப்படின்னா ஸோ என்ன பண்ணுவாங்க, ஈட் ஏ பைட் ஆஃப் இட்லி. ஸோ அகைன் அண்ட் அகைன். ஃபால்ஸ் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடுவாங்க. ஸோ ஹங்க்ரி அண்ட் எக்ஸ் ஆன் டேபிள். ஸோ ட்ரூ அப்படின்னா ஈட் எக்ஸ் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஹங்க்ரி அண்ட் பனானாஸ் ஆன் த டேபிள். ஸோ ட்ரூ இருந்துச்சுன்னா ஈட் பனானாஸ், அப்படி இல்லைன்னும் போது எக்ஸிட்டட். ஓகேங்களா. நோட் தட் த ஃப்ளோ சார்ட் டஸ் நாட் ஷோ த ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரீஃபைன்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம ஃப்ளோ சார்ட் வந்து அதுக்கு போடுவோம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து ரீஃபைன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ரீஃபைன்மெண்ட்னால் என்ன அப்படின்றத நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. தேங்க்யூ.